இன்று நாங்கள் பார்க்க போகின்ற இடத்தின் பெயர் வந்து ஆக்ஸ்போர்ட் சர்க்கஸ் என்கின்ற ஒரு இடம். இது லண்டனில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்ட்ரீட்டாக இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இங்கு வருகின்ற நபர்களின் முழு நோக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு தேவைப்படுகின்ற பிராண்ட் ஐட்டங்களை வாங்குவதற்காக இங்கு வருவார்கள். பிராண்ட் என்று சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்துக்காக பார்ப்போமானால் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூச்சி, வசாச்சி, அமானி, பாஸ் இப்படி பல பிராண்டுகள் இருக்கின்றன. அனைத்து பிராண்டுகளுக்கான தங்களது ஷாப்புகளை இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரோலெக்ஸ் என்கின்ற அந்த பிராண்ட் பண்ணப்பட்ட ஒரு கடைக்கு போனீர்களால் அந்த வாட்சின் ப்ரைஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25,000 பவுண்ட்ஸிலிருந்து மில்லியனுக்கு மேற்பட்ட பவுண்ட்ஸில் தான ஐட்டங்களும் இருக்கின்றன. ஒரு க்ளோத் பிராண்ட் என்று சொல்லுவோமானால் அமானி என்கின்ற இடத்தில் ஒரு ஜம்பரை வாங்க போகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அங்கு ஜம்பரின் ப்ரைஸ் கூட 1,000, 10,000, ஈவன் 50,000 வித்தான க்ளோத்கள் கூட அங்கு நீங்கள் பார்க்கலாம். இப்படி பல ஹை-இன் பிராண்ட் இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரீட் தான் இந்த ஸ்ட்ரீட்டில். அதுக்காக நான் சொல்லவில்லை, லோ-இன் பிராண்டுகளும் ஒரு சைட்டில் இருக்கும். அதே மாதிரி ஹை-இண்டுகளும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் பொதுவாக கிறிஸ்மஸ் டைமில் வந்தீர்களானால் அங்கு தான் பல பேர்கள் ஷாப்பிங் பண்ண வருவார்கள். அது மட்டுமே நார்மலாகவே இங்கே ஷாப்பிங் பண்ண வருவார்கள். ஆனால் கிறிஸ்மஸில் இன்னும் ஈவன் ஹாயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற அந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்கன்னா லைட்ஸுகளாக இருக்கலாம். அவர் எப்படி டெக்கரேட் பண்ணிக்கின்ற என்று பார்த்தீங்கன்னா அவ்வளவு வடிவாக இருக்கும். உங்களால் முடிந்தால் கிறிஸ்மஸ் டைமில் வந்து பாருங்கள். அதுவும் இரவு நேரங்களில் வந்தால் இன்னும் வடிவாக இருக்கும். நாங்கள் கூட ஒரு கிறிஸ்மஸ் டைமில் தான் போயிருந்தோம். இருளவில்லை, பட் இருந்தாலும் இந்த லைட்ஸுகளை பாருங்கள் எப்படி இருக்கின்றன என்பது. இப்போது இந்த இடத்துக்கு எவ்வளவு பேர்கள் ஒவ்வொரு நாளிலும் வருகின்றார்கள் என்று பார்ப்போம். ஆனால் நியர்லி 500,000, அதாவது 500,000 பீப்புள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துக்கு வருவார்கள். அதில் மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து டூரிஸ்டாக இருக்கின்றார்கள். டூரிஸ்டாக்கள்லாம் இங்கே வந்து பார்ப்பார்கள் இடங்களை. அதை விட ஷாப்பிங்களும் பண்ணுவார்கள். அதைவிட இதை சுற்றி இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணும் நபர்களையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நான் கூட எனது முதல் ஜாப் பண்ணி பார்ப்போமானால் பிக்கிடி சர்க்கிளில் நான் வேலை செய்திருந்தேன். இந்த பிக்கிடி சர்க்கிளுக்கும் ஆக்ஸ்போர்ட் சர்க்கிளுக்கும் இருக்கின்ற இடைவெளி என்று பார்ப்போமானால் வித்தின் ஒரு 5 to 10 minutes டிஃப்ரெண்ட் தான் நடந்து நீங்கள் போனீர்களானால். அதே சமயம் இதில் ஒர்க் பண்ணுகின்ற நபர்களும் இதை தாண்டி போவார்கள். பட் இருந்தாலும் ஒரு வருடத்தில் டோட்டல் விசிட்டர் என்று பார்ப்போமானால் நியர்லி 30 மில்லியன் விசிட்டர்கள் இங்கே வருகின்றார்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேணுமாக இருந்தால் நியராக இருக்கின்ற அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் என்று பார்ப்போமானால் ஒன்று வந்து மார்பிள் ஆர்ச் என்கின்ற ஸ்டேஷன், இல்லையன்னு சொன்னால் போன் ஸ்ட்ரீட், இல்லையன்னு சொன்னால் ஆக்ஸ்போர்ட் சர்க்கஸ் என்று இருக்கின்றது. அதுவும் இல்லையன்னு சொன்னால் டாட்டிங்ஹாம் கோர்ட் ரோட் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. அதை விட இன்னொரு ஸ்டேஷன் வந்து பிக்கிடி சர்க்கிள் என்கின்ற இடமும் இங்கே இருக்கின்றது. இந்த 2012ஆம் ஆண்டு அவர்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கின்ற டோட்டல் ஷாப் என்று பார்த்தீங்கன்னா நியர்லி 300 ஷாப்புகள் இதில் இருக்கின்றன. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இது 2024ஆம் ஆண்டு 12 வருடத்தில் இதைவிட கூடுதலான பல ஷாப்புகளையும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு இந்த இடத்தில் நடந்த டோட்டல் சேல் என்று பார்ப்போமானால் நியர்லி 5-6 பில்லியன் கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ் வர்த்தான ஐட்டங்களை செல் பண்ணியிருக்கின்றார்கள் இந்த இடத்தில். அதாவது வந்து ஒரு இடம் இல்லை, அனைத்து ஷாப்புகளையும் டோட்டலாக பார்த்தால் இவ்வளவு அமௌண்ட்டுக்கிட்ட செல் பண்ணிக்கிறார் சொல்கின்றார்கள். அதே சமயம் இப்போது லண்டன் அல்லது யூகே, லண்டன் என்று சொல்லுவோமானால் லண்டனில் டோட்டல் டூரிசம் கண்ட்ரிபியூஷன் என்று பார்த்தீங்கன்னா நியர்லி 22.9 பில்லியன், ஆல்மோஸ்ட் 23 பில்லியன் கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ் வந்து இந்த டூரிஸ்ட்னால் இந்த நாடு லண்டனால் எடுக்கின்றது. அதில் மெஜாரிட்டி பங்கு என்று பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்போர்ட் சர்க்கிள் இருந்தும் கிடைக்கின்றது. இங்கே பாருங்கள், ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வருகின்றன. அது எப்படி இருக்கின்ற பாருங்கள். ஆம்புலன்ஸ் அல்லது போலீஸ்காரர்கள் கூட இதே சேம் சவுண்டில் இதில் போவார்கள். அப்படி போகும்பொழுது எல்லோரும் விலகி விட வேண்டும். பாருங்கள், ஆம்புலன்ஸ் ஜீப் ஒன்று போகின்றது. பட் எனிவே பேக் டு த டாபிக் என்று பார்ப்போமானால் இந்த 2011ஆம் ஆண்டு இந்த க்ரைம் ரேட்டை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. இப்போது 2011ஆம் ஆண்டு சொன்னாலும் இப்போது 2024ஆம் ஆண்டிலும் ஆல்மோஸ்ட் குவைட் சிமிலராக அல்லது கொஞ்சம் கூடுதலான க்ரைம் இந்த ஏரியாவில் இருக்கின்றது. அப்படி பார்ப்போம்னால் நியர்லி 656 வெஹிக்கிள் க்ரைம் இருந்தது. அதாவது வந்து ஒன்றில் இடித்து விட்டு போவார்கள், இல்லை ஆக்சிடென்ட் பண்ணுகின்ற அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. அதைவிட நியர்லி
915 ரொபரி நடந்திருக்கின்றது. அது கடையை உடைத்து களவாடும் கிரைம்களாக அது இருக்கின்றது. 2597 வயலண்ட் கிரைம் என்று, அதாவது அடிபடுவது இல்லை ஆக்களை புலி பண்ணுகின்ற விஷயங்களாக இருக்கின்றது. ஃபைனலாக 5039 ஆன்டி சோஷியல் பிஹேவியர், அதாவது ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரோட்டில் அசுத்தம் பண்ணுவது, அப்படிப்பட்ட பல விஷயங்களை செய்கின்ற ஒரு கிரைம்களாக இருக்கின்றன. அது மட்டுமில்லை 2021ஆம் ஆண்டு போலீஸ்காரனால் ஆல்மோஸ்ட் 17,500 ஐட்டங்களை ஃபேக் டிசைனர் குட் அல்லது அன்சேஃப் டொய்களை அந்த போலீஸ்காரர்கள் சைஸ் பண்ணி அதை கெப்பற்றி அதை ரிமூவ் பண்ணியிருக்கின்றார்கள். அதில் nearly 4000 விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதையும் அவர்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறார். அதுக்கான மெயின் காரணம் அதாவது இல்லீகலாக இருக்கும் அல்லது அன்சேஃபாக இருக்கின்ற அல்லது லேபிள் இன்கரெக்டான ஒரு அப்ரூவல் பண்ணாத லேபிளில் வைத்திருக்கின்ற ஐட்டங்கள் அல்லது ஃபேக் ஐட்டங்களை அவர்கள் ரிமூவ் பண்ணியிருக்கின்றார்கள். 2014ஆம் ஆண்டு கிங்ஸ் காலேஜ் லண்டன் நண்பர்கள் ஒரு சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள். அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கின்ற மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் என்பது வேர்ல்ட் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நிக்ரோயின் டை ஆக்சைடு பொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நியர்லி 135 மைக்ரோகிராம் பெர் கியூப் மீட்டர் ஆஃப் ஏர் இதை பாதிப்படைந்திருக்கின்ற பொல்யூஷனாக இருக்கின்ற சொல்லியிருக்கிறார்கள். இதனால் என்ன பிரச்சனை என்று பார்த்தோம்னால், இது ஒரு டெட்லி பொய்ஷனாக இருக்கின்ற என்வாரன்மெண்ட்டை உருவாக்கும். அதை விட லார்ஜ் குவான்டிட்டியாக இங்கே இருக்கும் பொழுது பல டிசீசர்கள் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்போது ஒரு ஹெல்த் எஃபெக்ட் என்று பார்ப்போமானால், இது இருக்கும் காரணத்தினால் இங்கே பல நெகட்டிவ் இம்பேக்ட்கள் இருக்கும், ஸ்பெஷலாக ஹியூமன் ஹெல்த்துக்காக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். இப்போது ஷார்ட் டேர்ம் என்று பார்ப்போமானால், இட்டரேஷன் ஆஃப் ஏர்வே என்று சொல்லக்கூடிய, அதாவது இது இருக்கும் காரணத்தினால் லங்கில் இருக்கின்ற ப்ராப்ளங்கள் வரலாம், தொடர்ந்து கஃபிங் வருகின்ற ப்ராப்ளங்கள் வரலாம், இல்லைன்னு சொன்னால் டிஃபிகல்ட்டி ப்ரீத் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமில்லை, ஏர்லி ஆஸ்மா உருவாகலாம். அது டெவலப் ஆகி லாங் டேர்மில் அது ஒரு பெரிய ஆஸ்மாக வரும் பொழுது உங்களால் சுவாசிக்கிற தன்மை, ஈவன் பல அட்டாக்குகள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட இன்ஃபெக்ஷன் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. அப்படி இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது உங்களுக்கான கோல்டு அல்லது ஃப்ளூ கூட வரலாம். அதை விட உங்களது லங் வீக்காக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. லாங் டேர்ம் என்று பார்த்தால் மெயினாக இது டெவலப் ஆகி ஆஸ்மா ஈவன் ஹெவியாக வரலாம், இல்லை லங் ஈவன் வேர்ஸ்டாக போகலாம். அதை விட பல அதர் சைட் ப்ராப்ளங்கள் கூட வரலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்பீர்களானால், இந்த பிளட் ப்ரெஷர், அந்த பிளட் ப்ரெஷர் கூட இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. அதன் காரணத்தினால் கூட ஹார்ட் டிசீஸ் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. அப்படி பல ஹெல்த் ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. ஸோ இந்த ஏரியாவில் அதுக்கான மெயின் காரணமே ஹை பாப்புலேஷன், லோ பீப்புள் வருகின்றார்கள், ஃபாரினர்ஸ்கள் வருகின்றார்கள். இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கின்றன. அதை விட இதை சுற்றி இருக்கின்ற இந்த ஷாப்புகளாக இருக்கலாம், அங்கிருந்து என்ன வருகின்றன, போகின்ற வெஹிக்கிளிலிருந்து வருகின்ற புகைகள், அப்படி பல விஷயங்கள் எல்லாம் கம்பைன் பண்ணித்தான் இந்த ப்ராப்ளத்தை உருவாக்குகின்றன. ஸோ எனிவே காய்ஸ், இந்த வீடியோவின் முழு நோக்கம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்தை பார்க்கும் பொழுது பாருங்கள் எப்படி அழகாக இருக்கின்றது. அதே சமயம் எவ்வளவு பேர்கள் இதை தாண்டி போகின்றார்கள், என்னென்ன கடைகள் இருக்கின்றன, இந்த ஹை பிராண்டுகள் பாருங்கள். பொஸ் இப்போது பார்க்கின்றீர்கள். இந்த பொஸ்ஸில் ஒரு சூட் வாங்குவதற்கு மேபி லோ இண்டென்ட் பார்ப்போமானால் அட்லீஸ்ட் ஒரு 400-500 பவுண்ட் வரும். அதை விட ஹை எண்டில் கூட ஓவர் 1000 பவுண்ட் வர்த்தான சூட்டுகள் கூட இருக்கின்றன. அப்படி பல இருக்கின்றன, பல பிராண்டுகள் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை விட மெயினாக இங்கே நீங்கள் அந்த ஐட்டங்கள் வாங்காட்டிக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகின்ற பஸ்ஸுக்களை பார்க்கும் பொழுது, இந்த லைட்டுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். அதனால் தான் இந்த வீடியோவை நாங்களும் அதை ரெக்கார்ட் பண்ணி, அதாவது ஆக்ஸ்போர்ட் சர்க்கிள் பிக்ரி சர்க்கிள் போகும்பொழுது இதை எடுத்திருந்தோம். எனவே காய்ஸ், ஐ ஹோப் இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு என்ஜாயபிளாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கின்றோம். அண்டில் தென் யூ காய்ஸ் டேக் கேர் and goodbye.